வருக தூய ஆவி, வருக எந்தன் நெஞ்சிலே, தருக வானின் வரங்களை, தவறும் தீமை விலகவே, வருக தூய ஆவியே, வருக எந்தன் நெஞ்சிலே. ஓகே, குட் மார்னிங், வெல்கம் டு மை சேனல் ரைஸ் அண்ட் ஷைன் நிர்மலா. ஓகேங்க. இங்கே போன வீடியோவில் நான் உங்கள்கிட்ட என்ன பற்றி பேசினேன்னு சொன்னாக்கா, நம்மளுடைய பரிசுத்த வேதாகமத்தில் புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு ரெண்டுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் பகுதி எடுத்து அதில் நம்ம ஜீசஸ் எங்கே தன்னுடைய மினிஸ்ட்ரி ஆரம்பிக்கிறாரு, அதாவது செபுலோன் நெஃப்தலி கலிலே அந்த பகுதியில் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. இப்போது நம்ம எதையுமே ஆக்சுவலாக பைபிளில் படிக்கும்போது கூட நமக்கு வரலாற்று பின்னணியிலையும் அதனுடைய ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன் இதெல்லாம் சேர்ந்து நம்ம பார்த்து நம்ம படித்தோம்னா நமக்கு நிறைய விஷயங்கள் புரிய வரும். அப்போது we can definitely glorify the name of the Lord God. ஓகேங்களா. இப்போது நம்ம இஸ்ரேல் நாட்டில் பார்த்திங்கன்னா 3 பகுதிகள் ஆக்சுவலாக இருக்கும். ஒன்று வந்து ஜுடேயா, அப்புறம் கலிலேயா, அப்புறம் இதுமையா. இப்போ இந்த ஜுடேயா வந்து இஸ்ரேலுடைய தெற்கு பக்கத்தில் நடுவில் வந்து சமாரியா, அதுக்கு மேலே வடக்கில் வந்து, அதாவது ஜுடேயாவுக்கு வடக்கு பகுதியில் சமாரியாவுக்கு வடக்கு பகுதியில் அது நார்தர்ன் பார்ட் ஆஃப் த இஸ்ரேல், அது வந்து கலிலி. ஸோ ஓகே, இதுதாங்க இது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜுடேயா இஸ் கம்ப்ளீட்லி கட் ஆஃப் ஃப்ரம் த கலிலி, அந்த நார்தர்ன் லேண்டு. அதை பற்றி நேற்று உங்கள்கிட்ட சொன்னால் புறவினத்தார் வாழும் கலிலேன்னு அப்படின்னு படித்தோம் இல்லைங்களா. ஏன் வந்து இந்த கலிலேய பகுதி வந்து புறவினத்தார் பகுதியாக இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த கலிலேய அந்த எதை ஒட்டி இருக்குன்னு சொன்னால் அந்த செபுலன் அப்புறம் நெஃப்தலி, இந்த கலிலே இந்த பகுதி எல்லாமே மத்திய தரைக்கடல் ஓடி அந்த மெடிட்டரேனியன் சீயை ஒட்டி இருக்குது. ஓகே, இப்போ இதுதான் வந்து அந்த லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு, அதாவது கலிலே பகுதி எங்கே இருக்குதுன்னு சொன்னாக்கா அந்த மெடிட்டரேனியன் சீ அது மத்திய தரைக்கடலை ஒட்டி இருக்குது. இப்போ இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஏன் வந்து அங்கே வந்து புறவினத்தார்கள் அதிகம் வாழ்ந்தாங்கன்னு சொன்னாக்கா, அது வந்து ஆக்சுவலி ஃப்ரம் த ஏன்ஷியன்ட் டைம் இட் இஸ் வயமேரிஸ், தட் மீன் த வே ஆஃப் த சீ. இட் வாஸ் இட்ஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் ட்ரேட் ரூட்டுன்னு சொல்லலாம் அப்படிங்களா. அப்போ அந்த ட்ரேட் ரூட் வந்து இந்த ட்ரேட் ரூட் வந்து நான் சொல்கிறது வந்து எந்த பகுதிகளெல்லாம் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ரூட்டுன்னு சொல்லலாம். இந்த ட்ரேட் ரூட்டு எதெல்லாம் கனெக்ட் பண்ணிச்சுனாக்கா ஈஜிப்ட், ஓகேங்களா, ஆப்ரிக்கன் காண்டினென்ட் ரூட்டில் இந்த ஈஜிப்ட், அதுக்கு பிறகு இங்கே வந்து நம்மளுடைய கலிலே பகுதி, அதுக்கப்புறம் சிரியா, டமாஸ்கஸ், உங்களுக்கு தெரியும், இம்பார்ட்டன்ட் கேபிட்டல் சிட்டி ஆஃப் த சிரியா அது. அப்போ அனட்டோலியா, அது வந்து இந்த ஓல்டு நேம், இன்னும் அது ஏஷியா மைனர், அது பழைய பேர் ஏஷியா மைனர். ஸோ மாடர்ன் துருக்கி இல்லைங்களா. ஸோ இது எல்லாம் அது மட்டும் இல்லை, இன்னொன்று வந்து மெசபடோமியா, அதாவது ஈராக்கு இல்லைங்களா, அந்த பகுதியிலலாம் இணைச்ச அந்த ரூட்டு தான் இது. ஓகே, இது என்ன இம்பார்ட்டன்ஸ்ன்னு சொன்னாக்கா உங்களுக்கு தெரியும், ஏஷியாவிலேருந்து நிறைய நம்ம ஈவன் இந்தியாவிலேருந்து கூட ஏஷியாவிலேருந்து சில்க்கு அப்புறம் வாசனை பொருட்களெல்லாம் எங்கே பண்ணாங்க, ஏற்றுமதி கொண்டு போனாங்க. எங்கே, நம்மளுடைய இப்போ கலிலேயா பகுதி, அதுக்கப்புறம் அந்த பக்கம் செசாரியா போர்ட் இல்லைங்களா, அங்கெல்லாம் கொண்டு போனாங்க, மற்ற பகுதிகளெல்லாம் கொண்டு போனாங்க. அதனால தான் வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சீ ரூட், கடல் வழி அப்படின்னு சொல்கிறது. இது வந்து எது வழியாக நடந்துச்சுன்னா கலிலேயா கடல் பகுதி வழியாக நடந்தது. ஸோ இது ஒரு காரணம் ஓகேங்களா. இது ஒரு காரணம். இன்னொன்று வந்து அந்நிய படையெடுப்பு அதிகமாக இருந்ததுனால இந்த செபுலோன் பகுதிகளெல்லாம் வந்து என்ன ஆச்சுன்னா அடிக்கடி அவங்க பிடிச்சி புறவினத்தார் வந்து இந்த தங்கக்கூடிய பகுதிகளாக ஈவன் பாபிலோன்களின் வந்து அங்கே தங்கினாங்க.
அப்போ என்னாச்சு, இந்த யூத மக்களும் இந்த புறவினத்தாரும் சேர்ந்து இன்டர்மிங்கிள்டு. அவங்க என்ன ஆகினாக்க மிக்ஸ் ஆகி பண்ணும்போது அந்த யூத மக்கள் என்ன பண்ணாங்க, புறவினத்தா மக்களுடைய அந்த வழிபாட்டு முறைகள், கல்ச்சர், இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு. அப்போ கடவுளுடைய அந்த உடன்படிக்கை மீறி அதெல்லாம் பண்ணதுனால தான் அவங்க என்னது தண்டிக்கப்படுறாங்க. அதுதான் நாங்கள் சொன்னேன். இப்போ நம்ம இந்த ஜியோகிராஃபிக்கல் லொக்கேஷன் நமக்கு புரிஞ்சுது. ஓகேங்களா? அப்போது இந்த புறவினத்தார் அதாவது இஸ்ரேல் நாட்டிலேயே வச்சு அந்த பகுதியில் தான், அந்த கலிலேய பகுதியில் தான் புறவினத்தார்கள் அதிகமாக வாழ்ந்தாங்க. அதனால தான் இப்போது ஜுடைய பகுதியிலலாம் பார்த்திங்கன்னா நிறைய படித்த மக்கள், பணக்கார மக்கள், அந்த மத குருமார்கள், பரிசேர்கள் எல்லாமே அங்கே தான் ஜெருசலேம், இந்த மற்ற ஜுடைய பகுதியிலெல்லாம் இருந்தவங்க. அப்போன்னு கலிலேய பகுதியில் சாதாரண பாமர மக்கள், புறவினத்தாரோடு சேர்ந்து வாழ்ந்த மக்கள். ஓகேங்களா? இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது ஐ வில் சிங் ஒன் ஜஸ்ட் சாங் அண்ட் ஐ வில் ஃபினிஷ் மை வீடியோ. योग्यता से बढ़ के दया हे अपने दया से तूने मुझे, योग्यता से बढ़ के दिया हे अपने दया से तूने मुझे, मांगने से ज़्यादा मिला मुझे, हाँ बारियों प्रभु में, मांगने से ज़्यादा मिला मुझे, हाँ बारी हूँ प्रभु में, धन्यवाद के साथ स्तुति गाऊंगा हे यीशु मेरे खुदा, उपकर तेरे है बेशुमार, कोटि कोटि स्तुति धन्यवाद, धन्यवाद के साथ स्तुति गाऊंगा हे यीशु मेरे खुदा, उपकर तेरे है बेशुमार, कोटि कोटि स्तुति धन्यवाद, तू है सच्चा जिंदा खुदा, हे तुझ पर है भरोसा, भरोसा मेरा, तू है सच्चा जिंदा खुदा, हे तुझ पर है भरोसा मेरा, सेवा पूरी करके पाऊँ इनाम प्रभु ऐसा दो वरदान, सेवा पूरी करके पाऊँ इनाम प्रभु ऐसा दो वरदान, നന്ദിയോടെ ഞാൻ സ്തുതി പാടിടും എൻ്റെ യേശുനാഥാ, എനിക്കായി നീ ചെയ്തൊരു നന്മയ്ക്കും എന്നോ നന്ദി ചൊല്ലുന്നു ഞാൻ, നന്ദിയോടെ ഞാൻ സ്തുതി പാടിടും എൻ്റെ യേശുനാഥാ, എനിക്ക് നീ ചെയ്തൊരു നന്മയ്ക്കും എന്നോ നന്ദി ചൊല്ലുന്നു ഞാൻ, धन्यवाद के साथ स्तुति गाऊंगा हे यीशु मेरे खुदा, उपकर तेरे है बेशुमार, कोटि कोटि स्तुति धन्यवाद, कोटि कोटि स्तुति धन्यवाद. ஓகேங்க, தேங்க்யூ ஸோ மச், பாய்.